அனைவருக்கும் வணக்கம். திமுக மேலே ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணணும், அவதூறு பரப்பணும்னு சொன்னால் எதிர்கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருவானுங்க. தாவேக்கா, நாம் தமிழர், அதிமுக, பிஜேபி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி திமுக மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாருமே. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல. இப்போ சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் தொடங்கி வச்ச திட்டம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் இருக்குல்லையோ, அந்த மனுக்களில் நிறைய மனுக்கள் சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்புவனத்தில் வைகை ஆற்று பாலத்துக்கு கீழே ஓடக்கூடிய தண்ணியில் அந்த ஆற்றில் வந்துட்டு அப்படியே வந்து அந்த மனுக்கள்லாம் கிடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த திமுகவை நம்பி இந்த மாதிரி மனு கொடுத்து என்ன ஆகுது பாருங்க, இதெல்லாம் சும்மா வெற்றி நாடகம், இந்த உங்களுடன் ஸ்டாலின்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா அல்வா மாதிரி கிடச்சிருக்குல்ல. இந்த மனுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்புவனம், பூவந்தி, கீழடி, மடப்புறம், ஏனாதி, நெல்முடிக்கரை அப்படின்ற பகுதிகளில் இருந்து 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் பெறப்பட்ட மனுக்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல். அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து வெற்றிகரமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, நிறைய மக்கள் அதனால் பலன் அடைகிறாங்க அப்படின்ற வயிற்றெரிச்சல். அது போக எலெக்ஷன் வேறு வருது இல்லையா, ஏதாவது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட மாட்டோமா, திமுக மேலே எதையாவது வன்மத்தை கைக்கிற மாட்டோமா, நெகட்டிவாக மக்கள்கிட்ட வந்து திமுகவை கொண்டு போய் சேர்த்துற மாட்டோமா, இன்னும் நிறைய பேரை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு புத்தி. இந்த செயலை யார் பண்ணியிருந்தாலுமே அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பார்த்தாவே தெரியுதுங்க அப்பட்டமாக இது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்ட்டு. இப்போது இந்த மனுக்களை வந்து நிறைவேற்றக்கூடாது, மக்களெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்களே, அவங்க யாரை பழி சுமத்துறாங்க, அந்த நபர்கள் வந்துட்டு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபாகவே வச்சிருக்கலாமே, அதை கண்டுக்காமல் ஒரு ஓரமாக கூட வச்சிடலாமே இல்லையா. அதை எதுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆற்றங்கரையில் கொண்டு வந்து வீசணும்? ஆற்றுல எதுக்கு வீசணும்? இதை மெனக்கெட்டு எடுத்துகிட்டு வந்து நான் வைகை ஆற்றுல தான் தூக்கி போடுவேன்னு எவனாவது பண்ணுவானா? நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்கு, இன்னும் வரைக்கும் அந்த டெக்னிக்கையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து என்ன மக்களுக்கு புரியாதா? அதுவும் பாருங்க, அதை தண்ணியிலேருந்து எடுக்கிறப்போ, அந்த மனுக்களையெல்லாம் தண்ணியிலேருந்து எடுக்கிறப்போ தண்ணியில் தானங்க கிடக்குது, அது பேப்பர் தானே, அது என்ன மரமா தண்ணியில் மிதந்துட்டு கிடக்கிறதுக்கு? பேப்பருங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேப்பரை கொஞ்சம் போட்டு பாருங்களேன், தண்ணியில் எங்கேயாவது போட்டு பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிழிஞ்சு அது போயிடும், தண்ணியில் அப்படியே டிசால்வ் ஆகி போயிடும். அது அப்படியே நிற்குதாமா, அப்படியே தண்ணிக்கு மேலே நிற்குது. இவங்க போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த காணொலி லைட்டாக பார்ப்போம் பாருங்க. அதை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? அப்போ தான் அது தண்ணியில் விழுந்திருக்கு இல்லையா. விழுந்த உடனேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எப்படி? போட்டவங்களே அதை பார்த்துட்டு தகவல் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பேப்பர் எப்படிங்க தண்ணியில் ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியும் இல்லையா? அப்போ தான் போட்டிருக்காங்க. அப்போது அடிப்படையாக அறிவு இருக்கக்கூடிய யாராவது இதை நம்ப முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன், யாருக்காவது இதை நம்ப முடியுதாங்க? தண்ணிக்குள்ளே எப்படிங்க பேப்பர் ஊறி போகாமல் அப்படியே கிடக்குது? தண்ணிக்கு மேலே எப்படி மிதக்குமா? பேப்பர் மிதக்குமா? முதல்ல அப்படி மிதக்கும், ரொம்ப நேரத்துக்கு மிதக்க முடியாது பேப்பரால். இப்போ இந்த மனுக்கள்லாம் இந்த மாதிரி தண்ணியில் கிடக்குது இல்லையா, இது என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட எஸ்பி கிட்ட கோட்டாட்சியர் புகார் அளிச்சிருக்காரு. சிவகங்கை மாவட்டத்துடைய ஆட்சியர் பொற்கொடி அப்படின்றவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். எவ்வளோ வன்மன்றதை பாருங்களேன். அரசுக்கு கெட்ட பேரை கொண்டு வரணும்னா என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்காங்க. இது யார் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதெல்லாம் சீக்கிரம் வெளியே வரும் பாருங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படக்கூடிய அந்த மனுக்கள் இருக்குது இல்லையா, அந்த மனுக்கள்லாம் டிஜிட்டல் முறையில் முதல்ல கணினியில் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பயனாளர்கள் இருக்காங்களே, யார் அந்த மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு SMS மூலம் தகவல் தெரிவிக்கப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த புகைப்படத்தை பாருங்க. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கை மனு சம்மந்தப்பட்ட அந்த எண் என்ன அப்படின்றத போட்டு 20 ஆகஸ்ட் 25 அது சம்மந்தப்பட்ட அந்த எண் இருக்கு இல்லையா, அது போட்டு பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. விண்ணப்பத்தின் நிலை அறிய 1100 அழைக்கவும் அல்லது இங்கே கிளிக் செய்யவும்னு தனியாக அதுக்கு ஒரு ட்ராக்கிங் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மனுக்கள் வந்து டிஜிட்டல் முறையில் அப்லோட் செய்யப்பட்டு பயனாளர்களுக்கு SMSும் அனுப்பப்படுது. அப்போது இது கூட தெரியாமல்
இந்த எதிர்கட்சிகள்லாம் என்ன பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்க, யார் பண்ணதுன்றது பார்ப்போம். யார் பண்ணியிருக்கான்றது சீக்கிரம் தெரிய வரும் பாருங்க. உடனே வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து விளம்பரம் தான், இவங்க மக்களை கண்டுக்கிறதே கிடையாது, இதெல்லாம் சும்மா வெற்ற விளம்பரம் அப்படின்ட்டு கதை உருட்டுறது. மனு அளித்த எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கா அதுக்கான தீர்வும் விளக்கமும் தெளிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேணும்னா பாருங்களேன், சீக்கிரமாக இந்த செயலில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களும் இதை வச்சு நம்ம அரசியல் லாபம் அடைஞ்சிடலான்னு சொல்லி இதை திமுகவுக்கு எதிராக திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நபர்களும் சீக்கிரமாக பல்பு வாங்க போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் அசிங்கப்பட போகிறானுங்க. அதான் நடக்க போகுது பாருங்கள். இந்த புகைப்படம்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடி ரைடப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதே பாணியில் தானே இதுவும் தெரியுது கண்ணுக்கு. அது எப்பட்றா பேப்பர் எப்பட்றா தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரத்துக்கு. இவனுங்க கட்டுற கதைக்கு ஒரு பொய் சொல்கிறதாவது பொருந்த சொல்லணும். அதை பாருங்கள், எப்படி வந்து வசமாக இவங்க எல்லாம் வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்களாக தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தை செஞ்சு அரசோடைய பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கணும்னு சொல்லி இதை வந்து செஞ்ச நபர்களுக்கும் அந்த அறிவு இல்லை. எதிர்கட்சிக்காரங்க இதை எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கும் அந்த அறிவு இல்லை. இந்த பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்களால யோசிக்க முடியுது, அவ்வளோதான் அவங்களுடைய யோசிக்கும் திறன். எத்தனை நல்ல நல்ல திட்டங்கள் நம்ம அரசு சார்பில் இருந்து கொண்டு வந்தாலும் எல்லாத்துலேயும் எதையாவது ஒரு வன்மத்தை கேட்கறது. இலவச பேருந்துன்னு சொன்னால் பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்துட்டு எவனாவது அடாவடித்தனம் பண்ணானா அதுக்காண்டி வந்து இந்த திட்டத்தையே வந்து குறை சொல்லுவாங்க. அந்த திட்டத்துடைய நோக்கம் உன்னதமானதுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. அதை கொண்டு வந்திருக்காங்க, அது செயல்படுத்துகிறப்போ எல்லா திட்டமும் 100% வந்து பெர்ஃபெக்டாக வந்து மக்களுக்கு போய் சேருமானா சில மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் போய் சேரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த திட்டத்தையே வந்து குறை சொல்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் வெற்று விளம்பரங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது அறிவில்லாத தன்மையை தான் வந்து குறிக்குது. இப்போ அதே மாதிரி தான் இதுவும். அரசு துறையில் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அரசுக்கு வந்து ஒத்துழைச்சி வேலை செய்வாங்களான்னு கேட்டால் தெரியாது. அவனுக்கு தனிப்பட்ட ரீதியாக என்னென்ன அஜெண்டா இருக்குமோ, அவன் எந்தெந்த கட்சிக்காரனாக இருப்பானோ, எதுக்காக வேலை செய்கிறானோ யாருக்கும் தெரியாது. இந்த மனுக்கெல்லாம் கிடந்துச்சுலே இந்த திருப்போணம் ஊர், இதே திருப்போணத்தில் தான் அஜித்குமார் வந்து காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டார். அந்த காவல் நிலையத்தில் வேலை பார்த்தவங்க யார்? அரசு பணியாளர்கள் தான். அவங்க என்னென்ன அஜெண்டாவோட அவங்க மனநிலையில் என்ன அரசுக்கு ஒத்து போய் அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டத்திட்டங்களை எல்லாம் மதித்து அவங்கெல்லாம் இருந்த நபர்கள் மாதிரியா இருக்குது இல்லையே? அதே இது இங்கேயே நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, ஃபோட்டோலாம் கிரியேட் பண்ணிட்டானுங்க அந்த ஏஐயில். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மக்களுக்கு உண்மைகள் தெரியும், மக்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு புரியும். நம்ம அப்படி புரியாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். மக்களே வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதையுமே வந்து படபடன்னு நம்பிடக்கூடாது. பார்க்குறோமா, பார்த்த உடனே என்ன இது அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும், இது யார் யார் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் நல்லா யோசிக்கணும். உடனேயே வந்து பழியை தூக்கி முதலமைச்சர் மேலேயும் திமுக மேலேயும் தூக்கி போடுறதுக்கு இங்கே வன்மம் கொண்டு இந்த வன்மவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டபடிக்கு வந்து அவதூறு பரப்புறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம நம்ப முடியாத அளவுக்கு திமுக மேலே அவ்வளோ வன்மம் கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு வந்து போடுவாங்களா? இது அப்படியே ஏதாவது பண்ணணும்னா எங்கேயாவது கொண்டு போய் மொத்தமாக போட்டு எரிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ எரிச்சா யாருக்கும் தெரியாது. அப்போது அந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஏன் தண்ணியில் போடணும்? அதுவும் போட்டதுமே மிதந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், அழகா தண்ணியில் அழகாக ஏதோ மரக்கட்டை மிதக்கிற மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்பவே தெரியலையா இதெல்லாம் வந்து வேணும்னே செஞ்ச சதி செயல் அப்படின்ட்டு? அரசுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட சரியாக சென்றடைய விடாமல் பண்ணுறதே இந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய எனக்கு இந்த பணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருந்து சில பேர் செய்யக்கூடிய தவறுகள்னால அரசுக்கு கெட்ட பெயர் வருது, அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கட்சிக்கு வந்து கெட்ட பெயர் வருது. அடுத்ததா தாவேகா பண்ணியிருக்கிற காமெடியை பாருங்க. ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க தாவேகா சார்பில். என்னத்த சொல்ல இவங்கள? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நோக்கி நீங்க இந்த சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட நீதிமன்றங்களுக்கு முதல்ல அதிகாரம் இல்லை. நீதிமன்றங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நீதிமன்றங்களால் எப்படி செயல்பட முடியும்ன்ற அடிப்படை கூட தெரியாம தான் இந்த மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீதிமன்றங்கள் இந்த மாதிரி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி அரசை நோக்கி ஆணையிடுறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமே கிடையாது. முதல்ல பார்த்தீங்களா, அதே பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். ஏதாவது செஞ்சிடணும், நம்மளும் ஏதாவது செய்கிறோன்னு காட்டிக்கணும் அப்படின்றத இவங்களுக்குலாம். இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சம்பவத்தை பற்றி பேசலாம், அதுக்கு எதிராக குரல் கொடுக்கலாம். அதுக்கு எதிராக பேசாமல் நாங்களும் ஏதோ செய்கிறோம், இதையும் வந்து அணில்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தாவேகா எப்போவுமே தீர்வை நோக்கி தான் போகும். தாவேகா பிரச்சனை பண்ண நினைக்காது, தீர்வை நோக்கி தான் போகும். என்ன தீர்வு?
இதில் ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? இவங்களும் ஏதோ பண்ணுறாங்க, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்களாம். இதெல்லாம் வந்து வெத்து நாடகம். இதுதான் கபட நாடகம். கபட நாடகம்னு நீங்கள் மற்றவங்கள பார்த்து சொல்லி சொல்லி நீங்கள் தான் ஆக்சுவலாக கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இது கூட உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா? அணில்களே நீதிமன்றத்துடைய வரம்பு முறைகள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதாண்டா உங்களை தற்குறிகள்னு சொல்கிறது. கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு ட்வீட்டு கூட போடல, ஒரு அறிக்கை கூட விடலை. சரி, மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டிலையாவது பேசுவார்னு பார்த்தா மாநாட்டிலையும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. மாநாட்டில் எந்த அளவுக்கு கேவலமாக என்னெல்லாம் நடந்துச்சு, பவுன்சர்கள் தூக்கி தூக்கி எரிஞ்சாங்க, கிரீஸ் போட்டு இவங்களெல்லாம் ஏறாடாமல் பண்ணாங்க, நாய்களுக்கு வந்து பிஸ்கெட்டு போடுற மாதிரி இப்படி தூக்கி தூக்கி வந்து என்னத்தை இல்லாமல் பிஸ்கெட்டு தண்ணி எல்லாம் தூக்கி எரிஞ்சானுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தண்ணி இல்லாமல் ஆக்கினானுங்க, என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணானுங்க. இந்த மாநாட்டையே வந்து கடுமையாக விமர்சித்ததுக்கப்புறம் இன்க்ளூடிங் விஜய் அவர்கள் பேசின பேச்சுகளும் அந்த அளவுக்கு கேவலமாக கேடுகட்டத்தனமாக பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பேசும் பொருளாகி எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதை அப்படியே திசை திருப்பணும், நம்ம அரசியலில் ஏதோ செய்கிறோண்டா அப்படின்றத நம்ம ஏதாவது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவங்க வந்து ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்களாமா. அமைச்சரவையில் இந்த விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டு விரைவில் வந்துட்டு சட்ட மசோதா வரப்போகிறத அறிஞ்சிக்கிட்டு இவர் பாருங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரமாக வந்து இதுக்கு சட்ட மசோதா அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? தாவைக்கா வந்து இப்போ சொன்னதுனால தான் நடந்துச்சு, தாவைக்கா உச்சநீதிமன்றத்துக்கு போனதுனால தான் நடந்துச்சு ஒரு மாதிரி கடந்து அவனுக்கு சுய இன்பம் அடைஞ்சிட்டு இருப்பானுங்க. முதல்ல இந்த சம்பவத்தை பற்றி பேசணும், ஆணவ படுகொலைகளை பற்றி பேசணும். அதுக்கு பிறகு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை இருந்தால் மாநில அரசுக்கிட்டையும் மத்திய அரசுக்கிட்டையும் கோரிக்கை விடுக்கணும், கோரிக்கை வைக்கணும். ஏதாவது ஒரு வழியில் வந்து கோரிக்கை வைக்கணும், இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. கோரிக்கையும் வைக்க மாட்டார், இந்த விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டார். நேராக பெரிய இது மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவார். அப்படியே வெட்டி முறிச்சுறாருன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவார். அப்படியே சினிமா மாதிரியே எல்லாத்தையும் அணுகிறதில்ல. ஒரு பிரச்சனைக்கு என்ன பேசணுமோ என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து கிடையாது. நேராக வந்து நான் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இவருக்கும் இந்த சிவி சண்முகத்துக்கு 10 லட்ச ரூபா அபராதம் போட்டு விட்டாங்க இல்லையா, அதே மாதிரியே நடந்தால் நல்லாயிருக்கும். இவருக்கு வந்து நல்ல ஒரு 1 crore போடலாம். ஏன்னா 200 கோடி சம்பளத்தை விட்டுக்கிட்டு வந்தவர் இல்லையா, 1 crore கூட இல்லை, ஒரு 200 கோடி போட்டு விட்டுலாம். ஒரு படத்தோட சம்பளத்தை வந்து மொத்தமாக கெட்டுட்டு உட்காந்துருந்து. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.